ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் பப்பாயா சோப் தான். ஸோ நான் இங்கே வந்துட்டு பப்பாயாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் பல்ப்ஸை எடுத்துக்கிறேன். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பல்ப் அண்ட் கொஞ்சம் போமோகிரானட் இதையும் வந்துட்டு நல்லா கம்பைன் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு பப்பாயா தான் இதில் நிறைய, ஸோ அதனால பப்பாயோட எக்ஸ்ட்ராக்ட் இதை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இதோடு சேர்த்து என்கிட்ட கிளிசரின் சோப் பேஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் அண்ட் தென் கிளிசரின் சோப் பேஸ் அலாங் வித் இந்த பப்பாயா அண்ட் பொமோகிரானட் பல்ப்பு நான் கொஞ்சம் சங்க்ஸ் மாதிரி விட்டுருக்கேன். ஸோ தட் அது சோப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த சங்க்ஸும் ஆஸ் யூஷுவல் என்கிட்ட வந்து ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஆயில் இருக்குது. ஸோ நான் அந்த டீ ட்ரீ ஆயில் ப்ளஸ் பஞ்சாராஸோடைய இந்த ரோஸ் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் இதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் ஸ்லோவாக பாயில் ஆகி கம்ப்ளீட்டாக சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகிடும். அண்ட் அந்த பப்பாயாவோட அந்த பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை ஆறுற கொஞ்சம் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும், என்கிட்ட கார்டனில் விங்கா ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பிங்க் ஃப்ளவர்ஸ், ஸோ அந்த பிங்க் ஃப்ளவர்ஸோடைய கீழே இருக்க அந்த தண்டு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த சோப் மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, சோப் மேக்கிங் மோல்டு, இதில் வந்துட்டு அதை எல்லாத்தையும் உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த இன்க்ரீடியண்ட், இந்த சோப் இன்க்ரீடியண்ட், அதாவது வந்து பப்பாயா ப்ளஸ் சோப் பேஸ், அது இல்லாமல் வந்துட்டு ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஆயில், ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொமோகிரானட், இந்த மிக்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணது தான் அந்த சோப்பு. ஸோ அதை வந்து இந்த மோல்டில் போர் பண்ணணும். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக இது செட் ஆகிடுச்சு. திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த மோல்டில் இருந்து நான் இந்த பப்பாயா சோப்பை வந்து அன்மோல்ட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மேல் லேயரில் இந்த ஃப்ளவர்ஸும் கீழே வந்து இந்த பப்பாயாவோட சோப் பேஸும் ஆரஞ்சியாக பார்க்குறதுக்கே ஒரு டேங்கி கலரில் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது ஒரு அடிஷன். ஸோ நான் ஆல்ரெடி குப்பைமேனி சோப் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து துளசி லீவ்ஸ் வச்சுட்டு துளசியோட பிளாக் துளசி அண்ட் க்ரீன் துளசி ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒரு சோப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம பண்ணதுக்கப்புறம் இப்போ பப்பாயா சோப், இது மாதிரி நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸில் வந்து நம்ம சோப் பண்ணலாம். எனிதிங் ஆஃப் யோர் சாய்ஸ். நீங்கள் ஆரஞ்சு வச்சு சோப் பண்ணலாம், ஆரஞ்சு பீல்ஸ் வச்சு, லெமன் பீல்ஸ் வச்சு. ஸோ சோப் மேக்கிங் இது வந்து நேச்சுரலாக நம்ம பண்ணுறதுனால இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் காஸ்டிக் சோடா கிடையாது, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு டாக்ஸின் ஃப்ரீ கம்ப்ளீட்டான சோப் இது. ஸோ ஃப்ரூட் ஃபேஷியலுக்கு பதிலாக நம்ம இந்த சோப்பை நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேரெக்டாக நம்ம ஃபேஸில் ரிசல்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் கிளிசரின் மட்டும்தான் இருக்குது. ஸோ கிளிசரினை பேஸ் பண்ணியே நம்ம இந்த மெல்டன் போர் சோப் பண்ணுறதுனால இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் 1.5 வீக்ஸ்லேயே இது காலி ஆகிடும். பிகாஸ் இது நேச்சுரல் சோப். ஸோ சோப் மேக்கிங் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே இதை பண்ணிடலாம். ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட பிளிங்கிட் கவர்ஸ் இருக்குது. அதை கட் பண்ணியே நான் வந்து இந்த சோப்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுடுவேன். பேக் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் இதை கொடுத்துருவேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த சோப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே சொன்னாங்க ரொம்ப பெஸ்ட்டு சோப், நேச்சுரல் சோப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன சோப் மேக்கிங் நேச்சுரலாக நம்ம பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம உடம்பு மேலே போடுறதுக்கும் நமக்கு ஒரு புது கான்ஃபிடென்ஸ் வரும். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது எவ்வளோ ஹார்ஷான கெமிக்கல்ஸை வந்து நம்ம உடம்பு மேலே போட்டுட்ருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து வீட்லேயே டைம் கிடைக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பப்பாயா சோப். நான் இது மாதிரி நிறைய இனிமேல் வந்து நீம் சோப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக பொமோகிரானட் லீவ்ஸ் வச்சு பண்ணலான்ட்டு அது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.